புது ஐஃபோன்ஸ்லாம் டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஐஃபோன் அன்பாக்சிங்ஸ்லாம் ரொம்பவே சிம்பிள். ஏன்னா பாக்ஸில் பெருசாக அவங்க எதுவும் கொடுக்குறதே கிடையாது. இதுதான் இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ணியிருக்க புது லைன் iPhone 17 Air. ஸோ அந்த ஸ்க்ரீன் மேலே உள்ள ப்ரொடெக்டிவ் கவரை ரிமூவ் பண்ணலாம். பாக்ஸில் இது போக பிரைடட் டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. இதுதான் முதல் தடவையாக சிம் டூல் இல்லாமல் ஒரு ஐஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இதில் eSIM மட்டும் தான் போட முடியும். ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. பேட்டரி லைஃப் கன்சர்ன்ஸ் இருந்தாலும் கையில் டக்குன்னு பிக்கப் பண்ண உடனே ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. ஃபோன் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேட்டரின்னு வரையில் ஆப்பிள் இதை விற்கிறாங்க. ஒரு எக்ஸ்டர்னல் பேட்டரி iPhone 17 Airக்கு மேக்ஸேஃபில் கனெக்ட் ஆகுது. நல்லா இன்ஜினியர் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் ரேட்டு வேறு லெவல். அஃப்கோர்ஸ் ஆப்பிள் வேறுன்னு எதிர்பார்க்குறது. இப்போ நம்ம மற்ற ஐஃபோன்ஸ்க்கு வருவோம். iPhone 17 Pro பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா ஃபோன் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ்க்கு ரொம்பவே சிமிலராக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பியும் அந்த ஸ்க்ரீன் கவரை ரிமூவ் பண்ணலாம். அதே டைப் சி பிரைடட் கேபிள் இருக்குது. இங்கே சிம் டூலும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அட்லீஸ்ட் இந்தியாவில் ஃபிசிக்கல் ஸ்லாட் என்னமோ ரிட்டைன் பண்ணுறாங்க இந்த மாடல்ஸில். ஸோ எனக்கு ரெண்டு கலர்ஸுமே பிடிச்சிருந்துச்சு. பட் ப்ரோ மாடல் தான் ஃபைனலாக ஆப்பிள் கொஞ்சம் பிரைட்டாக ஒன்று ஆஃபர் பண்ணியிருக்காங்கிறது நல்லா இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக ரொம்ப டல் கலர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுவாங்க. பைதவே இது iPhone 17 Proக்கு ஒரு ஓவன் கேஸ். என்னன்னு ஃபீல் நல்லா இருக்குது. ஆப்பிள் ஒரு கிராஸ் ஸ்ட்ராப்பும் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்கள் விலை அதிகமான ஐஃபோனை இப்படி மாட்டிட்டு சுற்றணும்னு நினச்சிங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு இப்படி. ஸோ இந்த வருஷம் எந்த மாடல் உங்களுக்கு பெட்டராக தெரியுது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.